சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். லோன் வாங்கி கடையை நம்ம பெரிய அளவுல பண்ணணும்னாலும் அதெல்லாம் என்ன உடனேவா நடந்துரும்? அதுக்கெல்லாம் நாள் ஆகுங்க. ஆனா ஆகட்டுமே. இங்க பாரு, இளமதி சொன்ன மாதிரி இது விஷயமா நாம பேங்க்ல போய் பேசினா நிச்சயமா லோன் கிடைக்கும் கௌசல்யா. அத வச்சு நம்ம கடைய பெரிய சூப்பர் மார்க்கெட்டா கட்டிடலாம். சும்மா வியாபாரம் பிச்சுட்டு போவோம். அதுக்கப்புறம் நம்ம கடையோட வருமானத்தை பார்த்து உன் அக்காவும் அக்கா புருஷனும் சும்மா மூக்கு மேல விரல வச்சு ஆளு வாயை திறந்து நம்மள பாக்கணும். அவங்க எதுக்கு நம்மள அப்படி பாக்கணும்? என்ன இப்படி சொல்ற? அந்த பார்த்திபா இப்ப வேலைக்கு போறான்னு அதுக்கு உங்க அக்கா பொடி தோசை போட்டு குடுக்கறதும், இட்லிக்கு வகை வகையா சட்னி வச்சு குடுக்கறதும் உங்க அக்காவோட அலப்பற தாங்க முடியல. நீங்க பாரு, உங்ககிட்ட இப்பவே ஒண்ணு சொல்லிடுறேன். நாம நினைச்ச மாதிரி இந்த கடைய சூப்பர் மார்க்கெட் ஆக்கி வருமானம் பெரிய அளவுல வரப்போ நீ எனக்கு நெய் இட்லி பண்ணி 5 வகையான சட்னியோட எனக்கு உன் அக்கா முன்னாடி ஊட்டி விடணும். சரியா? என்ன கௌசா அப்படி பாக்குற? அப்படின்னா நீ எனக்கு ஊட்டி விட மாட்டியா? முதல்ல நம்ம பேங்க்ல இருந்து லோன் வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த கடையை நம்ம பெருசா கட்டணும். அப்புறம் நாம நினைச்ச மாதிரி கடையில வியாபாரம் நடக்கணும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு நெய் இட்லி ஊட்டி விடுறத பத்தி யோசிக்கணும். இப்ப நீங்க முதல்ல தூங்காம வியாபாரத்தை பாருங்க. சரி, இது எப்ப நடக்குமோ? இங்க பாருங்க, நம்ம கடையில ஜனங்க வந்து வாங்கிட்டு போற ஒரே ஐட்டம்னா அது இந்த அப்பளம் தான். எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைங்க. நான் கிளம்புறேன். தூங்காம வேலையை பாருங்க. சூர்யா, ஆபீஸ்ல ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொன்ன, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? அது போறதா இருந்தா போயிட்டே தானே இருக்கும். நான் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துட்டேன். சூர்யா, நான் ஒரு விஷயம் சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் எப்படிக்கா உங்களை தப்பா எடுத்துப்பேன்? என்னன்னு சொல்லுங்க. இல்ல, காலையில நீ ஆபீஸ்க்கு கிளம்பி போறப்ப நீ நம்ம பாட்டி கிட்ட பேசிட்டு இருந்தத நானும் கேட்டேன். ஏன் சூர்யா, இப்ப நீ இந்த மீட்டிங் முடிச்சுட்டு இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டல்ல, நீ இதையே சௌந்தர்யா கிட்ட நல்ல விதமா சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்து உன்னை ஷாப்பிங் கூட்டிட்டு போறேன்னு. அவ உன்னை ஹாஃப் டே தானே ஷாப்பிங்க்கு வர சொல்லி கேட்டா. அப்படி பண்ணாம எதுக்கு அவளை நீ கை நீட்டி அடிச்ச சொல்லு? அக்கா, அவ என்கிட்ட பிடிவாதமா சண்டை போட்டுட்டு இருந்த நேரத்துல என்னால எதையுமே யோசிக்க முடியலக்கா. அதான் தப்பு சூர்யா. நீ சௌந்தர்யா கிட்ட இப்படி உணர்ச்சி வசப்பட்டு நடந்துப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ நினைச்சிருந்தா இந்த மீட்டிங்கையும் அழகா முடிச்சுட்டு சௌந்தர்யாவையும் ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போயிருக்கலாம். தேவையில்லாம இவ்ளோ பெரிய பிரச்சனையா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவனை நிதானமாவே யோசிக்க விடலக்கா. உனக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம், என் கழுத்துல எதுக்கு தாலி கட்டினு அது இதுன்னு என்ன டென்ஷன் படுத்துற மாதிரி பேசிட்டாக்கா. நானும் என் கண்ட்ரோல இழந்துட்டேன். சூர்யா, நீ சொல்றது கரெக்ட்னு உனக்கே படுதா? எந்த நேரத்திலயும் நாம நம்ம கட்டுப்பாட்டை இழக்க கூடாது. பாவம் சௌந்தர்யா, அவ உன்னை நம்பி தானே வந்திருக்கா. நீயும் விரும்பி தானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அப்படின்னா நீ தானே எல்லா விதத்திலயும் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அன்பா அரவணைப்பா கையை பிடிச்சு கூட்டிட்டு போக வேண்டிய நீயே அவ மேல கை நீட்டினா அவ என்ன பண்ணுவா சொல்லு? வெறுத்து போயிட மாட்டா? பொண்ணுங்க கட்டின புருஷனோட வெளியில போகணும்னு ஆசைப்படுவாங்க. இது எல்லா பொண்ணுங்களும் நினைக்கிறதுதான். அதுதானே சௌந்தர்யாவும் நினைச்சிருக்கா. இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? நீதானே சூர்யா அவளை வெளியில கூட்டிட்டு போயிருக்கணும். இத பாரு, பிசினஸ்ல நீ எவ்வளவு கெட்டிக்காரத்தனமா இருக்கியோ அதே கெட்டிக்காரத்தனம் பொண்டாட்டிக்கு நேரம் ஒதுக்கி அவளை வெளியில கூட்டிட்டு போறதுலயே இருக்கணும். பிசினஸையும் குடும்பத்தையும் மேனேஜ் பண்ணாதான் லைஃப் நல்லா நிம்மதியா சந்தோஷமா இருக்கும். புரியுதா? சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். சௌந்தர்யா இன்னும் கோவமா தான் இருக்கா. முதல்ல போய் அவளை சமாதானப்படுத்துற வழியை பாருப்போ. இதோ போறேன். என்ன ஒரு நிமிஷம் இரு. இங்க பாரு சூர்யா, கோச்சுக்கிட்ட பொண்டாட்டிய வெறும் வாய் வார்த்தைய மட்டும் வச்சு சமாளிக்க முடியாது. கேட்டுக்கோ, அனுபவசாலி சொல்றாரு. வேற எப்படி சமாதானப்படுத்துறது? அதுக்கான வழிமுறையோட நான் வந்திருக்கேன் அந்த பாண்டி. ஓ, வழிமுறையா? அப்படி என்ன வழிமுறை? கொஞ்சம் இருங்கக்கா. வெயிட் அண்ட் சீ. பார்க்க தானே போறீங்க? இல்ல
பச்சும் எப்படி சௌந்தர்யாவும் சூர்யாவும் படம் பார்க்கிறதுக்கு சினிமா டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். சௌந்தர்யாவை கூட்டிக்கிட்டு நேரா படத்துக்கு போயிடு. ஓகேவா? படம் முடிஞ்சதும் சௌந்தர்யா உன்கிட்ட சமாதானம் ஆயிடுவாங்க. அப்படியே அங்கிருந்து பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சும்மா வகை வகையா விருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. அது பாண்டி சமையல் மாதிரி இருக்காது, பட் இருந்தாலும் சாப்பிடுறீங்க. அதை முடிச்சிட்டு அங்க இருந்து நேரா சௌந்தர்யா ஆசைப்பட்ட மாதிரி ஷாப்பிங்க்கு போறீங்க. ஷாப்பிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சந்தோஷமா 2 பேரும் திரும்பி வீட்டுக்கு வரீங்க. இப்ப என்ன பண்ற தெரியுமா? முதல்ல நேரா ரூமுக்கு போய் சௌந்தர்யாவை கூட்டிட்டு இப்பவே கிளம்பு. அதான் முக்கியம். இந்த அப்படி டிக்கெட் பரவாயில்ல பாண்டி, நீ கூட உருப்படியான யோசனையா தான் சொல்ற. அவ்வளவு ஃபுல்லா மூளைக்கா? போதும் போதும். இங்க பாரு சூர்யா, முதல்ல பாண்டி சொன்ன மாதிரி சௌந்தர்யாவை சமாதானப்படுத்தி வெளியே கூட்டிட்டு போற வழியை பாரு. போ போ போ. போடா. சரி, ஓகே ஓகே ஓகே, போறேன் போறேன். ரொம்ப நல்லவனாவே இருக்காங்க. சரி அக்கா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? சர்பத்தா, லஸ்ஸியா, லெமன் ஜூஸா? சூடா ஒரு லெமன் ஜூஸ் எடுத்துட்டு வா. அப்படியா? 5 மினிட்ஸ். இதோ இதோ எடுத்துட்டு வந்துடுறேன். சாரி சௌந்தர்யா, உன் மேல நான் அந்த அளவுக்கு கோவப்பட்டு கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. அது பெரிய தப்பு தான். ஐ எம் ரியலி சாரி. இனிமே நான் எப்பவும் இப்படி நடந்துக்க மாட்டேன். என்ன நம்பு. இப்ப நாம சமாதானம் ஆயிக்கலாம். ஓகே, உனக்கு மல்லிகை பூனா ரொம்ப பிடிக்கும்ல? தோ வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா தலையில வச்சுக்கோ. சரி, என் வைஃபுக்கு நானே வச்சு விடுறேன். இத உன் தலையில வச்சாதான் இந்த பூவுக்கே அழகு வரும். பூ கேக்குதா? பூ? ஏய், யாருக்கு வேணும் இந்த பூ?